பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மிக மிக உற்சாகப்பட்டிருக்கிறார். பாராளுமன்றத்தில் ஆபரேஷன் சிந்தூரை பற்றி பேசுவதற்கு முன்னதாக, நாடாளுமன்றத்தில் இந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கொள்வதற்கு முன்னதாக முதலில் தமிழகத்தில் தூத்துக்குடியில், கங்கை கொண்ட சோழாம்புரத்தில் இந்த 2 இடங்களிலும் கனிமொழி அம்மா பேச்சினத்துல ஒரு தம் இல்லை. அந்த அம்மா நாடாளுமன்ற குழு தலைவரா இருந்துட்டு அயல் நாடு போயிட்டு ஆபரேஷன் சிந்தூரை சப்போர்ட் பண்ணிட்டு இங்க எதுக்குற மாதிரி பண்ணாங்க. அதனால தான் அமித்ஷா நடுவில் கிண்டி விட்டாரு கனிமொழியை. நீங்க தானே நன்னா பண்ணீங்க, காங்கிரஸோட நீ தனியா வந்துடு அப்படின்லாம் சொல்லிட்டு. இதுல அமித்ஷாவிற்கும் திமுகவிலும் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் அமித்ஷாவிற்கு தெரிந்து கொள்ள முடிகிறது என்றது. இந்தி கூட்டணி, அதில் இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ், அகிலேஷ் யாதவ், உத்தவ் தாக்கரே, லாலு யாதவ் போன்ற எம்பிக்கள், அவங்களுடைய கட்சி எம்பிக்கள் காங்கிரஸை பாஜக தாக்கும் பொழுது நிஷிகாந்த் தூபே என்பவர் தாக்கினார், அமித்ஷா தாக்கினார், அனுராக் தாக்கூர் தாக்கினார், சம்பித் பாத்ரா தாக்கினார். காங்கிரஸ் இருக்கக்கூடிய ஊழல்களை எல்லாம் பற்றி இந்தி கூட்டணியில் ஒருவர் கூட காங்கிரசுக்கு சப்போர்ட் பண்ணவில்லை என்பதுதான் யதார்த்தம். 2வது வெள்ளை ஷர்ட் போட்டு வர்றாரு, டி ஷர்ட் போட்டு அது ஒரு இதுவாயிடுச்சு. யங்ஸ்டர்னு காமிக்கணும், வெயில்வான் மாதிரி, என்ன ஜிம்லேருந்து வந்த மாதிரி பண்றாரு. டப்புன்னு பாடி பில்டர் அப்படிதான் பண்றாரு. ஆக மொத்தம் சிறுபிள்ளைத்தனம் அதிகமாக காணப்பட்டது ராகுல் காந்தியுடைய பேச்சு. கனிமொழியே ப. சிதம்பரம் பண்றாரு, நீ வெளிநாட்டு போயிட்டு வந்தே, நீ அவருக்கு சொல்லுன்னு சொன்னார். ப. சிதம்பரத்துக்கு விளக்கமா சொல்லணும். ஆக மொத்தம் ப. சிதம்பரம் நேற்று ராஜ்யசபால ராத்திரி 8 மணிக்கு பேசினாரு. தன்னிலை விளக்கம் கொடுவதற்கு தடுமாறினார். மிக 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 தெளிவாக பிரதம மந்திரி சொல்லிவிட்டார், என்னிடம் எந்த உலகத் தலைவரும் பேசவில்லை என்று ராகுல் காந்தியுடைய வாயில் வாழைப்பழத்தை வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். முக்கியமான பல தகவல்களை பகிர்ந்து கொள்ள நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள். வணக்கம் சார். சார், இப்போ டெல்லி தான் பரபரப்பா இருந்துட்டு இருக்கு. பாராளுமன்றத்துல ஆளும் கட்சியான பாஜகவுக்கும் எதிரில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகளுக்கும் இடையிலேயே ஒரு யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பிரதமர் மோடி அவர்களுடைய அனல் பறக்கக்கூடிய பேச்சு, அமித்ஷா அவர்களுடைய அதிரடி தாக்குதல், இப்போ நாடாளுமன்றத்தில் நடந்த விஷயங்களை, சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்லுங்களேன் சார். தங்களுடைய சிவா நேயர்களுக்கும் ரியல் ஒன் நேயர்களுக்கும் என்று நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, தமிழகத்திற்கு கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வந்த பிறகு இளையராஜாவினுடைய சிவ பக்தியினுடைய பாடல்களுக்கு பிறகு, அந்த சிம்பனிக்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மிக மிக உற்சாகப்பட்டிருக்கிறார். பாராளுமன்றத்தில் ஆபரேஷன் சிந்தூரை பற்றி பேசுவதற்கு முன்னதாக, நாடாளுமன்றத்தில் இந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கொள்வதற்கு முன்னதாக முதலில் தமிழகத்தில் தூத்துக்குடியில், கங்கை கொண்ட சோழாம்புரத்தில் இந்த 2 இடங்களிலும் ஆபரேஷன் சிந்தூரை பற்றி பேசினார். அதுதான் முக்கியத்துவம். 2வதாக வெற்றிவேல் வீரவேல் என்று சொல்லி தென்னாடுடைய சிவனே போற்றி என்று தர்மபுர ஆதீனம் போன்ற பல ஆதீனங்களுக்கு முன்னதாக நன்றி தெரிவித்து நரேந்திர மோடி அவர்கள் இளையராஜா பாடிய பிறகு எழுந்து நின்று வணக்கம் தெரிவித்தாரே, அந்த சூழல் நிலையை அமித்ஷாவிடமும் ராஜ்நாத் சிங்கிடமும் நேற்று நாடாளுமன்றத்தில் பிரதமர் பகிர்ந்து கொண்டார் என்ற நற்செய்தியை தங்களுடைய நேயர்களுக்கு சொல்லிக் கொண்டு, தாங்கள் கேட்ட கேள்விக்கு இனி பதில் சொல்லுகிறேன் 3 தலைப்பில். நாடாளுமன்றத்தில் 18 மணி நேரம் விவாதம் நடந்தது. 2 நாள், இரவு 2 மணி வரை நாடாளுமன்றம் நடந்தது நேற்று முன்தினம். அதில் பலர் பேசினார்கள். அனல் பறக்க பேசியது கண்டிப்பாக நரேந்திர மோடி. 5-6 பேர்களுடைய முக்கியமான பேச்சு நம்மளுடைய கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பிரதமரது, ராஜ்நாத் சிங், அமித்ஷா, ஜெய்சங்கர், பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி, அகிலேஷ் யாதவ். கனிமொழிலாம் விட்டுருங்க. கனிமொழி அம்மா பேச்சினத்துல ஒரு தம் இல்லை. அந்த அம்மா நாடாளுமன்ற குழு தலைவரா இருந்துட்டு அயல் நாடு போயிட்டு ஆபரேஷன் சிந்தூரை சப்போர்ட் பண்ணிட்டு இங்க எதுக்குற மாதிரி பண்ணாங்க. அதனால தான் அமித்ஷா நடுவில் கிண்டி விட்டாரு கனிமொழிய. நீங்க தானே நன்னா பண்ணீங்க, காங்கிரஸோட நீ தனியா வந்துடு அப்படின்லாம் சொல்லிட்டு. இதுல அமித்ஷாவிற்கும் திமுகவிலும் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் அமித்ஷாவிற்கு தெரிந்து கொள்ள முடிகிறது என்றது
இது வெளிச்சத்திற்கு வந்தது இதன் மூலமாக, கனிமொழியை பாராட்டியதன் மூலமாக. இப்போ எல்லாருக்கும் சேர்த்து நம்ம பரீட்சையில் எழுதுற மாதிரி 10 மார்க்னு வச்சேன்னு வச்சுங்க, நரேந்திர மோடிக்கு 9 மார்க் தரலாம், அமித்ஷாக்கு 8 மார்க் தரலாம், ராஜ்நாத் சிங் 8 மார்க், டாக்டர் ஜெய்சங்கருக்கு 8 மார்க், பிரியங்கா காந்திக்கு 6 மார்க், ராகுல் காந்திக்கு 3 மார்க், அகிலேஷ் யாதவுக்கு 5 மார்க் என்று பிரித்துக் கொள்ளலாம். அப்படி என்னுடைய கருத்து கணிப்பில் இந்த மாதிரி நிலைகள். காரணம், ராகுல் காந்தி பேசும் பொழுது வாட் த ஃபக் அப்படிலாம் பேசுறாரு. இது மாதிரிலாம் பேசக்கூடாது. நாடாளுமன்றமா நினைச்சுக்கணும். அவர் கெட்ட வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது. ஏதோ ஒரு மகாராஷ்டிரா அசம்பிளியில எவனோ ரம்மி விளையாடுறான், கர்நாடகா அசம்பிளியில ஒரு காம சீன்களை எல்லாம் வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லி அந்த எம்எல்ஏ மீது ஆக்ஷன் எடுக்கக்கூடிய சபாநாயகர் ஏன் நேற்று ராகுல் காந்தி பேசிய பொழுது கெட்ட வார்த்தையை பேசினார்? ஒண்ணு. இரண்டாவதாக, பிரியங்கா காந்தி நல்லா பேசினாங்க ராகுல் காந்தியை விட. காங்கிரஸ் இருக்கக்கூடிய எம்பிக்கள் நடுவே, தலைவர்கள் நடுவே, காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி மெம்பர்ஸ்கள் நடுவே பிரியங்கா காந்தியை தான் 2029 முன்னிறுத்த வேண்டும் என்ற ஒரு கோஷம் வரைந்து விட்டது. காரணம், ராகுலால 3 முறை முக்கி பார்த்தா கூட காங்கிரஸ் 99 மேல எடுத்துக்கொண்டு வர முடியல. பிரியங்கா காந்தி இந்திரா காந்தி மாதிரி இருக்கிறதுனால வட இந்தியாவில் பிரியங்கா காந்திக்கு ஆதரவு வலுத்து வருகிறது. மல்லிகார்ஜுன் கார்கே ஒரு நாளுக்கு இறக்கி விட்டுட்டு இந்த அம்மாவை கொண்டுருவாங்க. காங்கிரஸிற்குள் பிற பலர் வேண்டுகோள் வைக்கிறார்கள். ஆனால் ராகுல் காந்தி அதை அனுமதிப்பாரா தெரியவில்லை. சோனியா காந்தி இதுல இருந்து விளங்கிட்டாங்க. நேற்று நாடாளுமன்றத்தில் ஆபரேஷன் சிந்தூரில் பேசிய பொழுது, காங்கிரஸை நன்றாக தாக்கிய பொழுது பல பாஜக எம்பிக்கள் ஓப்பனாக தாக்கினார்கள். நேருவை கூட பிரதமர், அதையும் தவிர அமித்ஷா பேசும்பொழுது, பலர் பேசும்போது இந்த மாணிக்க தாக்கூர் இப்படி 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 ஏன் நிற்கிறாரு தவிர தம் கிடையாது அவர்கிட்ட பேசுறதுக்கு. ஒரு இதுக்கு சொல்ல, மாணிக் தாக்கூர் ராகுல் காந்தியை சமாதானப்படுத்த வேண்டும், குஷிப்படுத்த வேண்டும் என்று சொன்னார்களே தவிர, தமிழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ்காரர்கள்லாம் ஏன் வாயடித்து உட்கார்ந்து இருந்தார்கள் ராகுல் காந்தியை தாக்கும் பொழுது? அதை தவிர இந்தி அலையன்ஸ், இந்தி கூட்டணி, அதில் இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ், அகிலேஷ் யாதவ், உத்தவ் தாக்கரே, லாலு யாதவ் போன்ற எம்பிக்கள், அவங்களுடைய கட்சி எம்பிக்கள் காங்கிரஸை பாஜக தாக்கும் பொழுது நிஷிகாந்த் தூபே என்பவர் தாக்கினார், அமித்ஷா தாக்கினார், அனுராக் தாக்கூர் தாக்கினார், சம்பித் பாத்ரா தாக்கினார். காங்கிரஸ் இருக்கக்கூடிய ஊழல்களை எல்லாம் பற்றி ஏன் ராகுல் காந்தி முன்னிலையில், ராகுல் காந்தி பாதையில் எழுந்து போயிட்டாரு பிரைம் மினிஸ்டர் பேசும்பொழுது, அது தவறு. ஆக இந்தி கூட்டணி காங்கிரஸை பாஜக தாக்கும் பொழுது நாடாளுமன்றத்தில் இந்தி கூட்டணியில் ஒருவர் கூட காங்கிரசுக்கு சப்போர்ட் பண்ணவில்லை என்பதுதான் யதார்த்தம். சிவா சார், இப்போ காங்கிரஸ் எம்பிக்கள் ராகுல் காந்தி போன்றவர்கள பாஜகவில் பிரதமர் மோடி, அமித்ஷா உள்ளிட்ட முக்கியமான தலைவர்கள் எல்லாம் வேவுகணை தாக்குதல் நடத்தும் போது திமுக எம்பிக்கள் என்ன செய்துட்டு இருந்தாங்க? திமுக எம்பிக்கள் ஆதரவாக குரல் கொடுக்கலையா சார்? அங்க நடந்தது என்ன சார்? கொடுக்கவில்லை. என்ன காரணமா இருக்கும் சார்? காரணம் என்னன்னா, வரக்கூடிய தமிழ்நாட்டில் அவங்களுக்கு பாடம் கற்பிக்கணும். அது ஹிந்தி புரியல, ஹிந்தி புரியாதுதான் காரணம். அதுக்கு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் வச்சுக்கிறாங்க. நிஷிகாந்த் தூபே பேசும்போது எனக்கு ஹிந்தி டிரான்ஸ்லேஷன் போகணும், அவருடனே இங்கிலீஷ்ல பாருங்கன்னாங்க. டெக்னிக்கல் டிஃபிகல்ட் அதெல்லாம் விட்டுருங்க. திமுக எம்பிக்களுக்கு புரியவில்லை. திமுக எம்பிக்கள் காங்கிரஸை, ராகுல் காந்தியையும் காங்கிரஸையும் இந்திரா காந்தியையும் சோனியா காந்தியையும் நேருவும் தாக்கும் பொழுது திமுக எம்பிக்கள் காங்கிரசுக்கு ஆதரவாக எழுந்து நிற்கவில்லை என்பதுதான் என்னுடைய குற்றம். சார், இப்போ திமுக எம்பிக்கள் காங்கிரஸ் எம்பிக்களுக்கு, காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக நாடாளுமன்றத்தில் செயல்படல அப்படின்னா இந்த விவகாரம் இப்போ தேர்தல் களத்துல, இப்ப தமிழக தேர்தல் களத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும்ல சார்? கசப்பு இருக்கும், ரிஃப்ளெக்ட் ஆகாது. என்ன, ராகுல் காந்திக்கு ஸ்டாலின் ஒன்னாயிடுவாங்க. இவ்வளவு தன்னாரு ராகுல் காந்தியுடைய அணுகுமுறையை பாருங்க. பேசும்பொழுது என்ன தோள்பட்டி காமிக்கிறாரு, இப்படி 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 இப்படி. ஒண்ணு. ரெண்டாவது, வெள்ளை ஷர்ட் போட்டு வர்றாரு, டிஷர்ட் போட்டு ஒரு அது ஒரு இதுவாயிடுச்சு. யங்ஸ்டர்னு காமிக்கணும், பெயில்வான் மாதிரி, என்ன ஜிம்ல இருந்து வந்த மாதிரி பண்றாரு அவர். டப்புன்னு பாடி பில்டர் அப்படிலாம் பண்றாரு. ஆக மொத்தம் சிறுபிள்ளைத்தனம் அதிகமாக காணப்பட்டது ராகுல் காந்தியுடைய பேச்சு. சார், அமித்ஷா அவர்கள் பேசும்போது ப. சிதம்பரம் பாகிஸ்தானை காப்பாற்ற முயல்கிறாரா அப்படின்ற கருத்துக்களை முன் வச்சாங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? ப. சிதம்பரம் அவர்கள் வயதாகிவிட்டது, என்னை விட வயதானவர், நானும் ஓய்வு பெற வேண்டும் தான், யாரும் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் காங்கிரஸ்காரர்கள் பலர்
ராகுல் காந்திக்கு ஒரு தர்ம சங்கடமான நிலைமையை ப. சிதம்பரம் ஏற்படுத்தி கொண்டு விட்டார். இந்த தொலைபேசியில் யூபிஐ டிரான்சாக்ஷன் நடக்காது, வைஃபை உங்க ஊர்ல இருக்குதா, அந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் நடக்காது என்று 4-5 வருடம் முன்னாடி பேசினார். அது ஒரு சர்ச்சைக்குரியது. ப. சிதம்பரத்திற்கு அவுட் ஆஃப் டியூன், இங்கே சரியில்லை, அவுட். அவர் என்ன சொல்றாரு பத்திரிகை பேட்டியில, இந்தியாவில் வளர்க்கப்பட்ட தீவிரவாதிகள் தான் கொண்டுபட்டார், தவிர பாகிஸ்தான் இல்லை என்று சொன்னார். அந்த ஹர்விந்தர் பவேஜா என்று குவிண்ட் பத்திரிகை கொடுத்த பேட்டியில், வீடியோ பேட்டி, அந்த வீடியோ நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன், நீங்க போடுக்கு வாங்க. ஓப்பனா சொல்றாரு. அதான் நான் அமித்ஷா பிடிச்சுன்னுட்டாரு. அப்போ கேட்டாரு கனிமொழியே, ப. சிதம்பரம் இப்படி பண்றாரு, நீ வெளிநாட்டு போயிட்டு வந்தே, நீ அவருக்கு சொல்லுன்னு சொன்னார். ப. சிதம்பரத்துக்கு விளக்கமா சொல்லுன்னு. ஆக மொத்தம் ப. சிதம்பரம் நேற்று ராஜ்யசபால ராத்திரி 8 மணிக்கு பேசினாரு. தன்னிலை விளக்கம் கொடுவதற்கு தகறினார், தடுமாறினார். ப. சிதம்பரத்தை நிஜமாக நடக்க முடியீங்க அவரால், முன்ன மாதிரி இல்லைங்க அவரு. நான் உள்துறை அமைச்சராக இருந்த போது தான் ஆரம்பிக்கிறாரு. கோட்டை விட்டாங்க, 200 பேர் செத்து போனாங்க, பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருந்தாங்க. அதாவது ஒரு விசாவை கூட கேன்சல் பண்ணாதான் நரேந்திர மோடி சொல்றாரு, புல்வாமா அட்டாக் ஆனப்புறம் நான் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டை நிறுத்தினேன்னு சொல்றாரு. அதே மாதிரி ப. சிதம்பரத்திடம் ஏர் மார்ஷல் கிருஷ்ணசுவாமி என்ற தமிழ்காரர் தமிழிலே சொன்னார் 2008 எங்களுக்கு டைம் கொடுங்க, நாங்க போய் இந்த பாகிஸ்தானுடைய எந்த இடத்துல அந்த தீவிரவாதிகளுக்கு அந்த குண்டு போட்டு வரோம்னு சொன்ன, அதுக்கு அனுமதி மறுத்தார். இதை காரணம் ஓட்டு பேங்க், முஸ்லீம் ஓட்டு பேங்க் என்று அமித்ஷா சொன்னார் நேற்று. அதுதாங்க வித்தியாசம். சார், இப்போ ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பொய்யர் அப்படின்னு சொல்லி இந்திய பிரதமர் மோடி அவர்களுக்கு சொல்லக்கூடிய தைரியம் இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறாங்களே சார், இதை எப்படி பாக்குறது சார், எப்படி பாக்குறீங்க? ஒன்னே ஒண்ணுங்க சிவா, ஒரு பத்திரிக்காரன் இன்னொரு பத்திரிக்காரனை பத்தி பேச மாட்டாங்க. ஒரு அரசியல்வாதி இன்னொரு அரசியல்வாதியை பத்தி ஏகமா பேசுவாங்க, 2 நட்பு தெரிவிச்சுப்பாங்க. ஒரு பிரதமர் வேறொரு சக்தி வாய்ந்த ஜனாதிபதியை பார்த்து பேசுவது வழக்கம் அடையாது, நீ பொய்க்காரன் சொல்லுவது வழக்கம் கிடையாது, சரித்திரத்தில் வழக்கம் கிடையாது. ஒருவேளை ராகுல் காந்தியை மாதிரி பிரதமர் ஆனா அந்த மாதிரி பண்ணுவாரோ என்னவோ தெரியாது. தூதுவர்கள் மூலமாக டிப்ளமசி என்பது, ராஜதந்திரம் என்பது நேராக கண்டம் பண்ணது கிடையவே கிடையாது. எந்த பிரைம் மினிஸ்டர் அவனும் திட்டினது கிடையாது. அவனுடைய தயவு தேவைங்க. நாளைக்கு ராகுல் காந்தி ஏதாவது வளரிட்டு போயிடலாம், ஆனா அது சர்க்காருக்கு தர்ம சங்கடத்தை. அமெரிக்காவில இருந்து இந்தியாவிற்கு 40 அல்லது 45% இறக்குமதிகள் இருக்கின்றன. நீ வந்து டொனால்ட் ட்ரம்ப் பொய்யன்னு சொன்ன, பொய்ன்னு தான் சொல்றாரு, யாரும் இல்லைங்கள. அது பொதுமக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. அதற்குத்தான் மிக 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 தெளிவாக பிரதம மந்திரி சொல்லிவிட்டார், என்னிடம் எந்த உலகத் தலைவரும் பேசவில்லை என்று ராகுல் காந்தியுடைய வாயில் வாழைப்பழத்தை வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. சார், இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட்ல எம்பி ஆராசா அவர்கள் ராக்கெட்டை பறக்க விட்டாங்க, கனிமொழி அவர்கள் அதிரடியா பேசுறாங்க, அனல் தரிக்க விட்டாங்க அப்படின்னு சொல்லி தமிழக எம்பிக்கள் குறித்த செய்திகளை வெளியிட்டு இருக்காங்களே சார், அது போன்ற நிகழ்வு அங்கு நாடாளுமன்றத்தில் நடந்ததா சார்? நடந்ததாக பெரிதுபடுத்துவது தவறு. கனிமொழி பேசும்போது தடுமாறினார், கனிமொழி பேசும்போது தயக்கப்பட்டார், பிரதமருக்கு நன்றி தெரிவித்தார், என்னை அயல்நாடுகளுக்கு தெரியும், அதெல்லாம் என் ஊடகத்துல போடல. ஏங்க அதெல்லாம் ஊடகத்தை போடணும். அமித்ஷா வந்து கனிமொழியை கிண்டலை பண்ண, அதை போட்டாங்களா யாராவது தமிழக ஊடகங்கள்ல? ஆக மொத்தம் தமிழக ஊடகங்கள் ஒருதலை பட்சமாகத்தான் செயல்படுகிறது. அதற்கு 2வது எதிர்வினையைத்தான் ரியல் ஒன் மூலமா, சேவா மூலமாக நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். கனிமொழி பேசினாங்க, நல்லா பேசினாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா திமுக எம்பிக்கிட்ட பாதி பேர் இல்லைங்களே சார். அதுல உதயநிதிக்கு சப்போர்ட்டரா இருக்கக்கூடிய 5-6 எம்பிகள் பக்க காணவே காணுமே. பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். தேங்க்யூ.